ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் இன்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். சமாதான பலி, இது மேஜை நினைவு கூறுதலின் ஆயத்த தியானம் ஆகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தியாக பலியாக பழைய ஏற்பாட்டினுடைய ஆகமங்கள் சுட்டி காட்டுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக லேவியராகமம் புத்தகத்தில் வருகிற 7 பிரதான பலிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகிறது. நாம் 2 பலிகளை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவது பாவ நிவாரண பலி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது அவருடைய பாவ நிவாரண பலியை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக அவர் கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை குற்ற நிவாரண பலிக்கு ஒப்புமையாக அது ஆராய்ந்து கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் கள்ளனை தன்னிடமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்வது ஒரு பலி. நாமும் கூட பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இந்த பலியை நாம் நினைவு கூற இந்த மேஜைக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு சமாதான பலி, இது மிக முக்கியமான ஒரு பலியாக இருக்கிறது. 3வது பலி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து சில வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோவான் 19:25, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய 3வது வார்த்தையை கவனியுங்கள். யோவான் 19:26, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். 27ஆம் வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சமாதான பலி. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3வது பலியாக சமாதான பலியை நிறைவேற்றினார். இந்த சமாதான பலியினுடைய பிரமாணத்தை குறித்து நான் வேதத்தில் ஆராய்ந்த பொழுது, லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செல்வானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருக்க வேண்டும். 3:1. லேவியராகமம் 3:6, அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செல்வானாகில் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி பழுதற்றிருக்க வேண்டும். 3வது, அவன் செலுத்துவது வெள்ளாடாய் இருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய சபை தேவனுடைய பிள்ளைகளால் நிறைந்திருக்கிறது. வேதம் தெளிவாக கூறுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மனுஷன் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இது சபையை குறிக்கிறது. அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது, அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். குறிப்பு சொல்கிறது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. சமாதான பலி, சகலரும் சமம் என்பதை இந்த பகுதி நமக்கு விவரிக்கிறது. காளையானாலும் பசுவானாலும் ஆணானாலும் பெண்ணானாலும் ஆட்டு மந்தையானாலும் சரி வெள்ளாட்டு கடாவானாலும் சரி எல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே நாம் கொண்டு வரப்படுகிறோம். பீஸ் வித் காட், பீஸ் வித் ஃபெல்லோ பிலீவர்ஸ். இந்த கர்த்தருக்கு செலுத்துகிற இந்த சமாதான பலிகளுடைய பிரமாணம் லேவியராகமம் 7:11 வாசிக்கும் பொழுது, அதை ஸ்தோத்திரத்திற்காக செலுத்த வேண்டும், ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது இந்த சமாதானத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருப்போமானால் அங்கே நம்முடைய ஸ்தோத்திர பலி ஒரே பலியாக இருக்கும். நாம் அநேகராக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய பலி ஒரே பலியாக இருக்கிறது. ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே பலி, அது ஸ்தோத்திர பலி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
லேவியராகமம் 7:20 வாசிக்கிறோம், ஒருவன் தீட்டு உள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசிக்க முடியும். தீட்டோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல, அதாவது நாம் ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது தேவன் விரும்புகிற பிரமாணம் அல்ல. சமாதான பலி தேவன் நிறைவேற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தையினுடைய பிரதானமான பலி சமாதான பலி. சமாதானக்காரனர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனார், இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார், பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார், சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார், இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார், சமாதானம் பண்ணினார், பகையை சிலுவையினால் கொன்றார், அதனாலே இருதரத்தாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் ஒரே சரீரமாக. இந்த சமாதான பலியை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பீஸ் வித் காட். அடுத்தபடியாக எபிரேயர் 12:16, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். எபிரேயர் 13:15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள். இன்றைக்கு நிறைய பேர் கூடியிருக்கிறோம் இந்த பந்தியை சுற்றி. உதடுகள், ஆனால் கனி ஒன்றுதான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி ஒன்றுதான், பலிகள் அல்ல. பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவன் இந்த சிந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.